வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மௌன ராகம் கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாலை முழுவதும் கண்ணாடி துண்டுகள். டாக்ஸியில் இருந்த பயணிகள் முதல்ல எங்களை இறக்கிவிடு என்று கத்திக் கொண்டிருந்தார்கள். நீங்க சொன்ன ரூட்களில் எல்லாம் போக முடியாது, சுற்று வழியில் தான் போக வேண்டி இருக்கும், டாக்ஸி டிரைவர் சொன்னான். எதிரே வந்த டாக்ஸி டிரைவர் ஒருவன், அந்த பக்கம் போகாத அண்ணாத்த, துணிக்கடையை எரிச்சுக்கிட்டு இருக்காங்க, வெடிகுண்டுகளை வீசி கொண்டிருக்கிறார்கள் என்று எச்சரித்து விட்டு போனான். வீட்டுக்கு சரியாக போய் சேருவோமோ இல்லையோ என்று எல்லோரும் உயிரை கையில் பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள். எதிரே சற்று தொலைவில் திறந்த ஜீப் ஒன்றில் ரவுடி கும்பல் வருவதை கவனித்துவிட்ட விஜய் டாக்ஸி டிரைவரை பக்கத்து சந்தில் போக சொல்லி எச்சரித்தான். டாக்ஸி வேகமாக பக்கத்து சந்தில் நுழைந்தது. தெரு முழுவதும் ஆள் அரவமற்று இருந்தது. காற்று கூட உள்ளே நுழையக்கூடாது என்பது போல் எல்லா வீடுகளின் ஜன்னல்கள் கதவுகள் சாத்தியிருந்தன. அந்த குறுகலான சந்தில் சற்று தூரம் போவதற்குள் டயர் பஞ்சராகி டாக்ஸி நின்றுவிட்டது. எல்லோரும் இறங்கி வேகமாய் ஓடுகள், ரவுடிகள் இந்த பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். டாக்ஸி டிரைவர் டாக்ஸியை விட்டு இறங்கி ஓடிக்கொண்டே எச்சரித்தான். மற்ற பயணிகளும் இறங்கி அவனை பின்பற்றி ஓடத் தொடங்கினார்கள். விஜய் டாக்ஸியை விட்டு இறங்கினான். அந்த பெண் கால் வலியால் துடித்து கொண்டே இறங்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். தொலைவில் வந்து கொண்டிருந்த குடிகாரன் ஒருவன் கையில் இருந்த பாட்டிலை விஜயை நோக்கி வீசினான். விஜய் சட்டென்று அந்த பெண்ணின் இரு தோள்களையும் பலமாக பற்றி வெளியில் இழுத்தான். நிற்க முடியாமல் அவள் தடுமாறிய போது அவள் தோளை சுற்றி கையை போட்டு அப்படியே பக்கத்து சந்தில் இழுத்து கொண்டு போனான். எதிரே தென்பட்ட வீட்டு கதவை படபடவென்று தட்டினான். அந்த பெண் இதழ்களை அழுத்தி வேதனையை பொறுத்து கொள்ள முயன்றாள். கதவை திறங்க ப்ளீஸ், விஜய் குரல் கொடுத்து கொண்டே மறுபடியும் கதவை தட்டினான். கதவுகள் கொஞ்சமாய் திறந்து கொண்டன. 15 வயது மதிக்க தகுந்த சிறுவன் ஒருவன் அப்பாவியாய் முகம் நிறைய மகிழ்ச்சியுடன், அம்மா போலீஸ்காரங்க வந்திருக்காங்க என்று கதவை திறக்க முற்பட்டான். அட பைத்தியக்காரா, பின்னால் இருந்து ஓடி வந்த பெரியவர் ஒருவர் வேகமாக வந்து கதவை சாத்த போனார். விஜய் சட்டென்று காலை உள்ளே வைத்துவிட்டு கதவை பலமாக பிடித்து கொண்டு மூட முடியாமல் செய்து விட்டான். யார் நீ, யார் நீங்க? பெரியவர் பயத்துடன் கத்திக் கொண்டிருந்த போதே விஜய் அவரை தள்ளி கொண்டு அந்த பெண்ணையும் உள்ளே இழுத்துவிட்டு கதவை சாத்தினான். என்னங்க, என்ன ஆச்சு? பின்னால் இருந்து வந்த அம்மாள் பெரியவரின் மனைவியாக இருக்க வேண்டும். அந்த பைத்தியக்காரனை அறையில் வைத்து கதவை தாழ் போட சொன்னால் கேட்டால் தானே? கையை உயர்த்தி அவர் அந்த அம்மாளை அடிக்க போன போது விஜய் அவருடைய கையை பற்றி தடுத்து விட்டான். கணவன் மனைவி இருவரும் விஜயை பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். விஜய் தாழ்ந்த குரலில் சொன்னான், பயப்படாதீங்க, எங்களால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் பார்த்து கொள்கிறோம். நிலைமை கொஞ்சம் சரியானதும் போய் விடுகிறோம். நயமான குரலில் அவன் சொல்லிக் கொண்டிருந்த போதே வெளியில் கத்தல்களும் கூச்சல்களும் கேட்டன. வீட்டுக்காரர் சட்டென்று எரிந்து கொண்டிருந்த விடி விளக்கை கூட அணைத்து விட்டார். நாம் உள்ளே போய்விடலாம் வா என்று அவர் தன் மனைவியை மகனை அழைத்து கொண்டு உள்ளே போய் கதவை தாழ் போட்டு கொண்டு விட்டார். எங்கும் அடர்த்தியான இருள். தெருவில் ஜீப்பில் உலா வந்து கொண்டிருந்த ரவுடி கும்பலின் கூக்குரல்கள் மேலும் நெருக்கமாய் ஒலித்து கொண்டிருந்தன. பாட்டில் ஒன்று வாசற்கதவில் மோதி சிலீர் என்று உடைந்த சப்தம் கேட்டது. அந்த சப்தத்திற்கு பயந்து நடுங்கிய அந்த பெண் அவன் தோளை பயமாக பற்றி கொண்டாள். அவன் தயக்கத்துடன் கொஞ்சம் விலகப் போனான். அந்த பெண் அவனை நகர விடவில்லை. ஒரு நிமிடம் கழித்து அவளுடைய பயத்தை புரிந்து கொண்டவனைப் போல அவன் நகர முயற்சி செய்யாமல் அப்படியே நின்றிருந்தான். இருளில் நிசப்தமாயிருந்த அந்த சூழ்நிலையில் ஒருவர் விடும் மூச்சுக்காற்று மற்றொருவர் மேல் பட்டு கொண்டிருந்தது. எதிராளியின் இதய துடிப்பை நன்றாக உணர முடிந்தது.
ரவுடி கும்பல் எதிர் வீட்டு கதவை உடைத்து விட்டிருக்க வேண்டும். அந்த வீட்டில் இருப்பவர் கத்தி கூச்சல் போட்டு கொண்டிருந்தார். பெண்களின் அழுகை குரல் பெரிதாக கேட்டது. பெண் ஒருத்தி அப்பா அப்பா என்ற பயத்துடன் அலறிக் கொண்டிருந்தாள். ரவுடிகள் அரக்கர்களைப் போல உரத்த குரலில் சிரித்து கொண்டிருந்தார்கள். அந்த பெண்ணின் கத்தல்கள் அலறல்கள் தெரு முழுவதும் எதிரொலித்து கொண்டிருந்தன. விஜய் வேகமாக போய் வாசற்கதவை திறக்கப் போனான். அந்த பெண் பயத்துடன் அவனை விடவில்லை. அவன் மார்பில் முகத்தை புதைத்து கொண்டு பலமாக பற்றி கொண்டாள். கோபத்தினால் ஆவேசத்தினால் அவனுடைய மூச்சுக்காற்று பலமாக வந்து கொண்டிருந்தது. என்னை இந்த நிலைமையில் தனியாக விட்டு போகாதீர்கள், என்னால் ஓட முடியாது, ப்ளீஸ், வேண்டுவது போல சொன்னாள். அவன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டான். அவளுடைய இயலாமையை புரிந்து கொண்டவன் போல அவள் தலையை மெதுவாக வருடி கொடுத்தான். வெளியில் ரவுடி கும்பல் கதவை இடித்து திறக்க முயன்று கொண்டிருந்தது. பாட்டில்கள் உடையும் சத்தம். அறையில் இருவரும் மூச்சை இறுக பிடித்து கொண்டு அடுத்து வரப்போகும் ஆபத்தை நோக்கி காத்திருந்தார்கள். திடீரென்று ஜன்னல் இடுக்கு வழியாய் பளீர் என்ற வெளிச்சம் தெரிந்தது. எதையோ கொளுத்தி இருக்க வேண்டும். படீர் படீர் என்று சிதறிக்கொண்டு ஏதோ எரியும் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. அவன் மார்பில் ஆழமாய் முகத்தை புதைத்து கொண்டிருந்த அந்த பெண் பயத்துடன் லேசாக தலையை உயர்த்தி அவன் முகத்தை பார்த்தாள். எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பின் வெளிச்சம் அறையில் விட்டு விட்டு பிரதிபலித்து கொண்டிருந்தது. அவள் இதழ்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அவன் அந்த பெண்ணின் முகத்தை கூர்ந்து நோக்கினான். இருவரின் நிழல்களும் சுவற்றின் மீது பெரிதாக விழுந்தன. அந்த பெண்ணின் கண்களில் தெரிந்த பயத்தை பதட்டத்தை புரிந்து கொண்ட விஜய் அவளை மேலும் மார்போடு அணைத்து கொண்டான். போலீஸ் வேன் வரும் சைரன் ஒலி கேட்டது. வாசற்கதவை இடித்து கொண்டிருந்த சத்தம் நின்றுவிட்டது. யாரோ ஓடிக்கொண்டிருந்தார்கள். போலீஸ் வேன் எதிர் வீட்டின் முன்னால் நின்றது. எதிர் வீட்டுக்காரருக்கு கத்தி கத்தி தொண்டை அடைத்து விட்டது போலும் உடைந்த குரலில் போலீசாரை திட்டிக் கொண்டிருந்தார். என்ன போலீஸ்காரங்க நீங்க? எங்களுக்கு பாதுகாப்பு எங்க இருக்கிறது? என் கண் முன்னாலேயே 15 வயது கூட நிரம்பாத என் மகளை அந்த அரக்கர்கள் மேற்கொண்டு சொல்ல முடியாமல் ஓவென்று கதறினார். பெண்கள் உச்சஸ்தாயியில் அழுது கொண்டிருந்தார்கள். போலீசார் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முயன்று கொண்டிருந்தார்கள். அந்த பெண் மெதுவாக விஜய் கைகளில் இருந்து விடுபட்டு சரியாய் நின்று கொண்டாள். வெளியில் எரிந்து கொண்டிருந்த தீ அணைந்து விட்டது. போலீசார் போய்விட்டார்கள். அறையில் மறுபடியும் இருள் பரவியது. அவளால் சரியாக நிற்க முடியவில்லை என்பதை உணர்ந்து கொண்ட விஜய் அவள் கையை பிடித்து கொண்டு அங்கே இருந்த நாற்காலியில் உட்கார வைத்தான். அறை முழுவதும் நிசப்தம் நிலவியிருந்தது. எனக்கு எனக்கு தாகமாயிருக்கு என்றாள் அந்த பெண். விஜய் பேசவில்லை. நாக்கு வறண்டு போகிறது. அந்த பெண்ணின் குரலில் வேண்டுதல் வெளிப்பட்டது. சற்று முன் தெரிந்த வெளிச்சத்தில் விஜய் ஸ்விட்ச் இருந்த இடத்தை கவனித்திருந்தான். இருட்டில் நடந்து போய் ஸ்விட்சை போட்டான். அறையில் விடி விளக்கு வெளிச்சம் பரவியது. ரொம்ப ரொம்ப தாகமாயிருக்கிறது. அந்த பெண்ணின் நெற்றி முழுவதும் வியர்வை அரும்பி இருந்தது. வேதனை அவள் முகத்தில் பிரதிபலித்து கொண்டிருந்தது. ப்ளீஸ் என்றாள். வீட்டுக்கு உரியவர்கள் உள்ளே அறையில் கதவை சாத்தி கொண்டு இருந்தார்கள். கூப்பிட்டாலும் வருவார்கள் என்று தோன்றவில்லை. விஜய் உள்ளே போய் தேடினான். சமையல் அறை தென்பட்டது. பானையில் தண்ணீர் இருந்தது. டம்ளரில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான். வேக வேகமாய் தண்ணீரை பருகினாள். தண்ணீர் குடித்த பிறகு கொஞ்சம் உயிர் வந்தது போல உணர்ந்தாள். தேங்க்யூ, டம்ளரை வைத்து கொண்டே சொன்னாள். விஜய் பக்கத்திலேயே இருந்த ஸ்டூல் மீது உட்கார்ந்து கொண்டான். தெருவில் நாய்கள் குரைக்கத் தொடங்கின. வேகமா யாரோ நடந்து போவது போல் சத்தம் கேட்டது. விளக்கை அணைத்து விடுங்கள் என்றாள். பரவாயில்லை, தைரியம் சொல்வது போல சொன்னான். ப்ளீஸ். விஜய் விளக்கை அணைத்து விட்டான். தெருவில் நாய்கள் குரைக்கும் சத்தம் காற்றில் தேய்ந்து மறைந்து விட்டது. ஜன்னல் கண்ணாடியின் மீது நிலவின் வெளிச்சம் விழுந்தது. நிசப்தமாயிருந்த அறையில் சிறைப்பட்டு விட்டது போல் இருவரும் அமர்ந்திருந்தார்கள். சற்று நேரம் கழித்து அந்த பெண் கேட்டாள். மணி எவ்வளவு இருக்கும்? 4:30 மணி. அவன் வாட்சை பார்த்து கொண்டே சொன்னான்.
அவள் நாற்காலியின் பின்னால் சாய்ந்து கொண்டாள். ரொம்ப தேங்க்ஸ். கிளம்பும் முன் இப்படிப்பட்ட ஆபத்து வரும் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. இப்படி நடந்தது என்று தெரிந்தால் என்னுடைய அம்மா தன்னுடைய தேகத்தையே செருப்பாக தைத்து உங்களுக்கு தர வேண்டும் என்று துடிப்பாள். கடவுளே அனுப்பி வைத்தது போல் உதவி செய்திருக்கீங்க. உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றி கடன் பட்டிருக்கேன். அவன் பதில் எதுவும் சொல்லவில்லை. அந்த பெண்ணும் இருந்ததால் தான் இப்படி முன்பின் தெரியாதவர்களின் வீட்டில் வலுக்கட்டாயமாய் நுழைந்து தங்கியிருக்கிறான். தனியாக இருந்தால் இந்நேரத்திற்கு இந்த சூழ்நிலையை விட்டு வெளியேறும் வழிகளை தேடியிருப்பான். என் பெயர் ஹேமா. உங்கள் பெயர்? அந்த பெண் கேட்டாள். விஜய். அப்படியா? அவள் குரலில் தெரிந்த உற்சாகம், ஆச்சரியம் ஏன் என்று அவனுக்கு புரியவில்லை. மறுபடியும் நிசப்தம் நிலவியது. அந்த பெண் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாள் என்று புரியவில்லை. விஜய் மனதில் 1000 எண்ணங்கள் கடல் அலைகளைப் போல மோதிக்கொண்டிருந்தன. பிரசாத் வீட்டுக்கு ஆனந்த் நிச்சயமாக போன் செய்திருப்பான். பிரசாத் வீட்டுக்கு போனதும் போன் செய்வதாய் விஜய் ஆனந்திடம் சொல்லி இருந்தான். முதலில் ஆனந்தும் வருவதாக இருந்தது. கடைசி நேரத்தில் ஆனந்தின் நண்பன் சுதீரும் இன்னும் 2 பேரும் வந்துவிட்டதால் ஆனந்த் பயணத்தை கைவிட்டான். அவர்கள் 4வரும் சேர்ந்து மோட்டார் சைக்கிளில் ஊர் எல்லையில் குன்றின் மீது இருக்கும் தோட்டத்திற்கு பிக்னிக் போவதாக முடிவு செய்தார்கள். ஆனந்துக்கு இதுபோல் வெளியில் சுற்றுவது என்றால் ரொம்பவும் பிடிக்கும். விஜய் அப்படி இல்லை. கையில் ஏதாவது புத்தகம் இருந்தால் போதும். அறையின் தனிமையில் மெல்லிதாக பாட்டு ஒலித்து கொண்டிருந்தால் மனதிற்கு நிம்மதியாக இருக்கும். ஓ மை காட்! திடீரென்று அந்த பெண் சொன்னாள். என்ன ஆச்சு? என்னுடைய சூட்கேஸ் டாக்ஸியிலேயே தங்கிவிட்டது. என்னுடைய பீர்கேஸும் டாக்ஸியில் தங்கிவிட்டது. எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. துணிமணிகள், நகைகள் போனாலும் பரவாயில்லை. என்னுடைய சான்றிதழ்கள்? பதட்டத்துடன் சொன்னாள். என் பீர்கேஸில் முக்கியமான தஸ்தாவேஜுக்கள், பணமும் இருந்தது. அப்போ தொலைத்து விட்டார் போலதானா? சொல்ல முடியாது. நட்ட நடு தெருவில் டாக்ஸியில் விட்டுவிட்டோம் என்றான். மை காட்! அந்த பெண் தலையில் கையை வைத்து கொண்டாள். அவன் பெருமூச்செறிந்தான். எங்கேயோ கோழி கூவும் சத்தம் கேட்டது. விடியும் நேரம். விஜய் எழுந்து போய் படுக்கை அறையின் கதவை தட்டினான். வீட்டுக்காரர் லேசாக கதவை திறந்து என்ன என்று கேட்டார். நாங்கள் போய் வருகிறோம். கதவை தாழ் போட்டு கொள்ளுங்கள். நேற்று இரவு எங்களுக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு சிரமம் கொடுத்ததற்கு மன்னித்து கொள்ளுங்கள், நயமான குரலில் சொன்னான் விஜய். வீட்டுக்காரர் விஜயை தலை முதல் கால் வரை ஆராய்வது போல பார்த்தார். இளைஞனாக இருந்தாலும் பெரிய மனித தோரணையில் அவன் பேசியது, மரியாதையுடன் பழகியது எல்லாம் சேர்ந்து அவருக்கு அவன் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தின. கதவுகளை முழுவதுமாக திறந்தார். அவர் மனைவி முன்னாடியே விழித்து கொண்டிருந்தாள். இத பாரு, அவங்க கிளம்புறாங்களாம். இனி வெளியில் வா. குளியலுக்கு வெந்நீரை போடு. ஜபம் செய்து கொள்ள வேண்டும். மனைவியை நோக்கி ஆணைகளை பிறப்பித்தார். எஜமானின் ஆணைகளுக்கு கீழ்ப்படியும் அடிமையைப் போல அந்த அம்மாள் அறையை விட்டு வெளியில் வந்தாள். நாற்காலியில் உட்கார்ந்திருந்த ஹேமா அந்த அம்மாளை பார்த்து வணக்கம் மாமி என்றாள். அந்த அம்மாள் ஹேமாவை பார்த்தும் பார்க்காதது போல நேராக சமையல் அறைக்குள் நுழைந்தாள். வீட்டுக்காரர் ரேடியோவை ஆன் செய்தார். தடை உத்தரவு போடப்பட்ட ஏரியாக்களை குறிப்பிட்டு சொல்வதுடன் சில இடங்களில் 2 மணி நேரம் தடையிலிருந்து விலக்கு அளிப்பதாகவும் ரேடியோவில் அறிவிப்பு வந்தது. நகரத்தில் நடந்த ரகளைகள், லூட்டிகள் பற்றி விவரமாக சொல்லிவிட்டு நிலைமை இப்பொழுது கட்டுக்குள் இருப்பதாகவும் செய்தியாளர் அறிவித்துக் கொண்டிருந்தார். பெரிதாக சொல்ல வந்து விட்டார்கள். நிலைமை கட்டுக்குள் இருந்தால் இத்தனை இடங்களில் தடை உத்தரவு போடுவானேன்? மக்களின் காதுகளில் நன்றாக பூவை சுற்றுகிறார்கள், எரிச்சலுடன் சொன்னார் வீட்டுக்காரர். அடடா, மலக்பேட் ஏரியாவில் கர்ஃப்யூ இருக்கிறது. நான் எப்படி போக முடியும்? ஹேமா கவலையுடன் சொன்னாள். நான் ஜூப்ளி ஹில்ஸுக்கு போகணும். அந்த ஏரியாவில் கர்ஃப்யூ இல்லாததால் நான் போவதற்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, விஜய் நினைத்து கொண்டான். விஜய் எழுந்து தெரு பக்கம் போக போனான். நீங்க போறீங்களா? ஹேமா கேட்டாள்.
போக போனவன் நின்று திரும்பி பார்த்தான். எப்படி போக போறீங்க என்று கேட்டாள். வெளியில் போய் பார்த்தால்தான் புரியும். டாக்ஸி, ஆட்டோ ஏதாவது கிடைக்குமா என்று பார்த்துவிட்டு வருகிறேன். பஞ்சாரா ஹில்ஸில் எங்க உறவினருக்கு தெரிந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறார்கள். என்னை அங்கே இறக்கிவிட்டு போகிறீர்களா ப்ளீஸ்? அவன் தலையை அசைத்துவிட்டு கிளம்பினான். 1/4 மணி நேரம் கழித்து அவன் திரும்பி வந்தபோது ஹேமா அந்த தம்பதியருடன் கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்தாள். விஜயை பார்த்ததும் அவர் வாப்பா வா என்று வரவேற்றுவிட்டு உள்ளே எட்டி பார்த்து, தோ அந்த பையனும் வந்துவிட்டான், காஃபி எடுத்து கொண்டு வா என்ற மனைவிக்கு குரல் கொடுத்தார். அந்த அம்மாள் காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள். வண்டி ஏதாவது கிடைத்ததா? ஹேமா ஆர்வத்துடன் கேட்டாள். ஆட்டோ, டாக்ஸி எதுவும் கண்ணில் படவில்லை என்றான். இப்போ என்ன செய்வது என்றாள் ஹேமா. அதுதான் யோசித்து கொண்டிருக்கிறேன். வீட்டுக்கார அம்மாள் கொடுத்த காஃபி கோப்பையை பெற்றுக்கொண்டே தேங்க்யூ மாமி என்றான். ஹேமா அவர்களுடைய வீட்டு விஷயங்களை கேட்டுக்கொண்டிருந்தாள். விஜய் கொல்லைப்புற கதவில் சாய்ந்து கொண்டு காஃபியை பருகி கொண்டிருந்தான். அவன் பார்வை கிணற்றுக்கு பக்கத்தில் இருந்த தகர ஷெட்டில் பிளாஸ்டிக் கவர் போர்த்தி இருந்த மோட்டார் சைக்கிள் மீது பட்டது. ஒரு நிமிடம் கழித்து விஜய் தயக்கத்தை உதறிவிட்டு கேட்டான், இந்த மோட்டார் சைக்கிளை கொஞ்சம் இரவல் கொடுத்தால் மறுபடியும் பத்திரமாக கொண்டு தருகிறேன். வீட்டுக்காரரின் நெற்றி சுருங்கியது. அது அது எங்களுடைய மாப்பிள்ளையோடது. அந்த கடங்காரனை இன்னும் நம்ம மாப்பிள்ளை என்று எதுக்காக சொல்றீங்க? அந்த பாவி நம்ம மகளை துன்புறுத்தி வீட்டுக்கு அனுப்பிவிட்டதால் வேதனை தாங்க முடியாமல் அவள் கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டதை அதற்குள் மறந்து விட்டீர்களா? வீட்டுக்கார அம்மாள் அழுது கொண்டே சொன்னாள். நீ வாயை மூடிக்கொண்டு உள்ளே போ. வீட்டுக்காரர் மனைவியை அதட்டினார். புடவை தலைப்பை வாயில் அடைத்து கொண்டு அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டே அந்த அம்மாள் உள்ளே போய்விட்டாள். ஒரு நிமிடம் அங்கே நிசப்தம் நிலவியது. என்ன பேசுவதென்று தெரியாதது போல் எல்லோரும் மௌனமாக இருந்தார்கள். உங்களுடைய மோட்டார் சைக்கிளை பத்திரமாக திருப்பி கொண்டு வந்து தந்து விடுகிறோம். ஹேமா வேண்டுவது போல பதில் சொன்னாள். வீட்டுக்காரர் பதில் சொல்லவில்லை. ஹேமா காதில் போட்டு கொண்டிருந்த வைரத்தோடு கை வளையல்கள், செயின், மோதிரம் முதலியவற்றை கழட்டி அவர் எதிரில் வைத்தாள். ப்ளீஸ், இவற்றை உங்களிடம் வைத்துக் கொள்ளுங்கள். இவற்றுக்காகவாவது நாங்கள் கட்டாயம் திரும்பி வருவோம், மறுக்காதீர்கள் என்றாள். அவர் நகைகளை கவனமாக பார்த்தார். ஹேமாவின் வைரத்தோடு மட்டுமே பல ஆயிரங்கள் பெறும். அந்த பழைய மோட்டார் சைக்கிளின் விலை அந்த நகைகளின் விலையில் பாதி கூட இருக்காது. விஜய் வாட்சை பார்த்து கொண்டான். கர்ஃப்யூவுக்கு விலக்கு அளித்த நேரம் குறைந்து கொண்டே வந்தது. நான் மறுபடியும் முயற்சி செய்து பார்க்கிறேன். விஜய் வெளியில் போகப் போனான். ஹேமா தடுத்து விட்டாள். நீங்கள் வெளியில் போனால் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது. நீங்கள் திரும்பி வரவில்லை என்றால் எனக்கு ரொம்ப கஷ்டம் என்றாள். நான் கட்டாயம் திரும்பி வருவேன் என்றான் விஜய். ஹேமா அவன் முகத்தை ஆழமாய் பார்த்தாள். நல்ல தனமும் பண்பும் நிறைந்த கண்கள் அவை. நாம் இருவரும் சேர்ந்தே போகலாம், கொஞ்சம் இருங்க. ஹேமா 5 நிமிடங்களில் மோட்டார் சைக்கிளை இரவல் கொடுப்பதற்கு அந்த தம்பதியரை சம்மதிக்க வைத்தாள். விஜய் மோட்டார் சைக்கிளை வெளியில் எடுத்தான். வீட்டுக்காரர் என்ன நினைத்து கொண்டாரோ என்னவோ, ஹேமாவின் நகைகளை திருப்பி கொடுத்து விட்டார். பரவாயில்லை, வைத்து கொள்ளுங்கள் என்றாள் ஹேமா. வேண்டாம் அம்மா, மோட்டார் சைக்கிள் என்னுடைய மாப்பிள்ளையோடதுதான். சக்திக்கு மீறி சீர்வரிசைகளை செய்து பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தேன். ஒரே மகள் என்பதால் ரொம்ப அபூர்வமாக வளர்த்தோம். மாப்பிள்ளைக்கு இல்லாத கெட்ட பழக்கம் இல்லை. என் மகளை அடித்து இம்சித்து பிறந்த வீட்டுக்கு அனுப்பிவிட்டான். வேறு ஒரு பெண்ணுடன் குடித்தனம் நடத்தி வந்தான். அந்த வேதனை தாங்க முடியாமல் என் மகள் 2 மாதங்களுக்கு முன் அந்த கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டாள். என் மாப்பிள்ளை 2வது திருமணம் செய்து கொண்டு விட்டான். நான் போய் சீர்வரிசையாக தந்த பொருட்களை திருப்பி தர சொல்லி சண்டை போட்டதில் இந்த மோட்டார் சைக்கிளை என் முகத்தில் விட்டெறிந்து விட்டு மற்றவை பிறகு என்றான். ஆசையாய் வளர்த்த மகளே போய்விட்டாள். இந்த மோட்டார் சைக்கிள் எந்த மூலைக்கு? ஆபத்தில் இருக்கும் ஒரு பெண்ணுக்கு உபயோகப்பட்டால் எங்களுக்கு சந்தோஷம்தான். ஹேமா, விஜய் தங்களையும் அறியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள்.
10 நிமிடங்கள் கழித்து ஹேமா பின் சீட்டில் உட்கார்ந்து கொண்டதும் விஜய் வண்டியை ஸ்டார்ட் செய்தான். ஹேமா வீட்டுக்கார தம்பதியிடம் விடை பெற்று கொண்டாள். போய் வருகிறேன், மறுபடியும் கட்டாயம் வருகிறேன். உங்கள் மகனை நல்ல டாக்டரிடம் காண்பிக்க ஏற்பாடு செய்கிறேன் என்றாள். எதிர் வீட்டில் போலீசார் இருந்தார்கள். ஏதோ கேள்விகளை கேட்டு பதில்களை எழுதி கொண்டிருந்தார்கள். அந்த காட்சியை பார்த்ததும் விஜய் ஹேமாவின் மனங்கள் பாரமாகிவிட்டன. முதல் நாள் இரவு நடந்த நிகழ்ச்சி அந்த வீட்டின் தலையெழுத்தையே மாற்றிவிட்டிருந்தது. மனிதனின் மனதில் மறைந்திருக்கும் ராட்சச குணம் அடுத்தவரின் வாழ்க்கையை நிமிட நேரத்தில் எரித்து சாம்பலாக்க வல்லது என்ற உண்மை நிரூபிக்கப்பட்டுவிட்டது. அந்த கசப்பு அனுபவம் இருவரின் மனதிலும் சாசுவதமாய் பதிந்து விட்டது. நமக்கு தங்க இடம் கொடுத்த வீட்டுக்கார தம்பதிகளின் வாழ்க்கையும் சோகமானதுதான். இறந்த ஒரே மகள் போய்விட்டாள். மகனோ மூளை சரியில்லாதவன். கடைசி வரை அவனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவர்களுடையதுதான். ஹேமா சொன்னாள். இருவருக்கும் இடையே மறுபடியும் மௌனம் நிலவியது. சாலைகள் பெரும்பாலும் நிர்மானுஷ்யமாயிருந்தன. மோட்டார் சைக்கிள் வேகமாய் போய்கொண்டிருந்தது. எப்போ எந்த விதமான ஆபத்து வருமோ என்று இருவரும் பயந்து கொண்டே இருந்தார்கள். இரவு நடந்த மரண ஹோமத்திற்கு அடையாளமாய் ஆங்காங்கே எரிந்து போன கடைகள், உடைந்த பாட்டில்கள் சாலை முழுவதும் சிதறி கிடந்தன. மோட்டார் சைக்கிள் பஞ்சாரா ஹில்ஸில் ஹேமா சொன்ன வீட்டின் முன்னால் வந்து நின்றது. மெயின் கேட் பூட்டியிருந்தது. விஜய் காலிங் பெல்லை எழுத்தினான். பின்னால் இருந்து அவுட் ஹவுஸ் கதவை திறந்து கொண்டு வேலையாள் ஒருவன் ஓடி வந்தான். கேட்டை திறக்காமலேயே, யார் நீங்க என்று பயந்து கொண்டே கேட்டான். ஹேமா தான் இன்னார் என்று சொல்லிவிட்டு கதவை திறக்க சொன்னாள். வேலையாள் ஒப்புக்கொள்ளவில்லை. ஐயாவும் அம்மாவும் ஊர்ல இல்ல, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டான். ஹேமா இயலாமையுடன் பார்த்தாள். கர்ஃப்யூ மறுபடியும் அமலுக்கு வரப்போவதாக அறிவித்து கொண்டே போலீஸ் வேன் ஒன்று சாலையில் போய்க் கொண்டிருந்தது. யோசிப்பதற்கு நேரம் இல்லை. விஜய் வண்டியை ஸ்டார்ட் செய்தான். எங்கே போகிறோம் என்று ஹேமா கேட்கவில்லை. அவள் மனம் முழுவதும் குழப்பமாயிருந்தது. 1/4 மணி நேரம் கழித்து மோட்டார் சைக்கிள் ஜூப்ளி ஹில்ஸில் ஒரு வீட்டின் முன்னால் வந்து நின்றது. வீடு பெரிதாக நவீனமாயிருந்தது. விஜயை பார்த்ததும் வேலையாள் ஓடி வந்து நமஸ்தே சாப் என்று சொல்லிக்கொண்டே கேட்டை திறந்தான். மோட்டார் சைக்கிள் போர்டிகோவில் வந்து நின்றது. வேலையாள் கொல்லைப்புறமாய் உள்ளே போய் வாசல் கதவை திறந்தான். நடக்க முடியாமல் மெதுவாய் பாதத்தை ஊன்றி நடந்து வந்து கொண்டிருந்த ஹேமாவின் கையை பிடித்து கொண்டு விஜய் உள்ளே அழைத்து வந்தான். உள்ளே படுக்கை அறையிலிருந்து ராதிகா எழுந்து வந்தாள். நிறை மாத கர்ப்பிணி என்று பார்க்கும் பொழுதே தெரிந்தது. வந்துவிட்டாயா விஜய்? நேற்று இரவு இவர் சென்னையிலிருந்து போன் செய்து நீ வந்துவிட்டாயா என்று விசாரித்தார் என்றாள் ராதிகா. பிரசாத் ஊரில் இல்லையா? சென்னைக்கு போயிருக்கிறார். நேற்று இரவே வந்திருக்க வேண்டியது. பிளேன் ரொம்ப தாமதமாகி விட்டதாம். இங்கே ரகளையாக இருக்கிறது என்று கேள்விப்பட்டதும் அவர் ரொம்ப கவலைப்பட்டார். இன்று இரவு கட்டாயம் வந்து விடுவதாக சொன்னார். விஜய் ஹேமாவை அறிமுகப்படுத்தி வைத்தான். முதல் நாள் நடந்தவற்றை சுருக்கமாக தெரிவித்தான். ராதிகா ஹேமாவின் கையை ஆதரவுடன் பற்றி கொண்டு உள்ளே அழைத்து சென்றாள். மருமகன் என்ன சொல்கிறான்? விஜய் ராதிகாவை பார்த்து கொண்டே கேட்டான். மாமாவை சீக்கிரமாய் பார்க்கணும்னு துடித்து கொண்டிருக்கிறான், ராதிகா புன்முறுவலுடன் சொன்னாள். 1 மணி நேரம் கழித்து விஜய் குளித்துவிட்டு தலையை துடைத்து கொண்டே வரும்போது ஹேமா குளியலை முடித்துவிட்டு ராதிகாவின் நைட்டியை அணிந்து கொண்டு உணவு மேஜை முன்னால் அமர்ந்திருந்தாள். ராதிகா டிஃபனை தட்டுகளில் பரிமாறிக்கொண்டே, விஜய், எங்க சித்தி நாத்தனாரின் மகள் வசந்தா இருக்கிறாள் இல்லையா? ஹேமாவும் அவளும் ஒன்றாக படிக்கிறார்களாம் என்றாள். ஹேமாவும் ராதிகாவும் வசந்தாவை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். அதற்குள் போன் மணி ஒலித்தது. ராதிகா போனை எடுத்தாள். ஹலோ ஆனந்த், சௌக்கியமா? ஆமாம், விஜய் இப்பொழுதுதான் வந்தான். தோ அவனையே பேச சொல்கிறேன், 1 நிமிடம் என்று சொல்லிவிட்டு விஜயிடம் போனை தந்தாள். ஹலோ அனு. ஆமாம், ரயில் ரொம்ப தாமதமாகிவிட்டது.
இங்கே ரகளை அதிகமாயிருக்கிறது. நேற்று இரவு பிரசாத் வீட்டுக்கு வர முடியவில்லை. ஆபத்து எதுவும் இல்லை, கவலைப்படாதே. பிரசாத் இன்று இரவு வந்து விடுவான். நான் வீட்டுக்கு வரும் முன் உனக்கு போன். விஜய் சொல்லிக் கொண்டிருந்த போதே போன் டெட் ஆகிவிட்டது. ராதிகா பெருமூச்சு விட்டாள். பக்கத்து சாலையில் என் ஃப்ரெண்டு வீட்டிலும் நேற்று முதல் போன் வேலை செய்யவில்லையாம். அந்த லைனை யாரோ வேண்டுமென்றே துண்டித்து விட்டார்களாம். போன் இல்லை என்றால் ஏதோ காட்டுக்குள் இருப்பது போல் பயமாக இருக்கும் என்றாள். ஹேமாவுக்கு கால் வலிக்காக இந்த மருந்துகள் வேண்டுமாம். ராதிகா வேலையாளை அனுப்ப முற்பட்ட போது விஜய் தான் போவதாக சொல்லிவிட்டு போனான். 1/4 மணி நேரம் கழித்து மருந்துகளை வாங்கி வந்தான். ஹேமா மருந்துகளை போட்டுக்கொண்டு உறங்கிவிட்டாள். நன்றாக இருட்டிவிட்டது. விஜய், ராதிகா ரேடியோவில் செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஹேமா எழுந்து வந்தாள். கால் வலி குறைந்திருப்பது போல் முகம் தெளிவாக இருந்தது. மாடிப்படியிலிருந்து இறங்கி வந்திருந்தாள். செய்திகளில் நகரத்தின் நிலைமை முதல் நாளை விட மோசமாக இருப்பதாகவும் நகரம் முழுவதும் தடை உத்தரவு போட்டிருப்பதாகவும் அறிவித்தார்கள். அவர் வேறு ஊரில் இல்லை. நல்ல வேளை நீங்களாவது வந்தீங்க. இல்லை என்றால் பயத்தினாலேயே செத்திருப்பேன், ராதிகா சொன்னாள். மறுநாள் காலையில் 8 மணியிலிருந்து 10 மணி வரை தடை உத்தரவுக்கு விலக்கு அளித்திருந்தார்கள். விஜய் மோட்டார் சைக்கிளை திருப்பி கொடுப்பதற்காக கிளம்பினான். அவ்வளவு அவசரமாக திருப்பி கொடுத்துதான் ஆகணுமா? பிறகு கொடுத்தால் போச்சு என்றாள் ராதிகா. நானும் அதைத்தான் சொல்கிறேன், ஹேமா சொன்னாள். வீட்டில் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்ய போகிறேன்? விஜய் மோட்டார் சைக்கிளை ஸ்டார்ட் செய்து கொண்டே சொன்னான். 10 மணி தாண்டிவிட்டது. விஜய் இன்னும் வரவில்லை. ராதிகா கடிகாரத்தையே பதட்டத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். சொன்னால் கேட்டால் தானே. இந்த போன் வேறு இப்பொழுதுதான் டெட் ஆக வேண்டுமா என்றாள். ராதிகாவின் முகம் சோர்வாக வாடி போயிருந்தது. ஹேமா ராதிகாவின் முகத்தை கவனமாக பார்த்து கொண்டே, நர்சிங் ஹோம் அருகில் இருக்கிறதா என்று கேட்டாள். நான் கன்சல்ட் செய்யும் டாக்டரின் கிளினிக் கொஞ்சம் தொலைவுதான் என்றாள் ராதிகா. எந்த ஏரியா? ராதிகா சொன்னதும், அந்த கர்ஃப்யூ இருக்கும் ஏரியாவாச்சே. விஜய் வந்ததும் நர்சிங் ஹோமுக்கு போய்விடலாம் என்றாள் ஹேமா. இன்னும் 1 வாரம் டைம் இருக்கிறதென்று டாக்டர் சொல்லியிருக்கிறாள். அதான் அவர் தைரியமாக சென்னைக்கு கிளம்பினார். போன வாரமே அம்மா வந்திருக்க வேண்டியது. அண்ணாவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் இருப்பதால் அவளாலும் வர முடியவில்லை. உள்ளூரிலேயே நாத்தனார் இருக்கிறாள். அவங்க நாகார்ஜுன சாகருக்கு போயிருக்கிறார்கள். இந்த ரகளையினால் அவர்களாலும் வர முடியவில்லை. மாலையாகிவிட்டது. விஜய் வந்தான். அவன் இடது கையில் கத்தியால் குத்திய காயம் இருந்தது. சோர்ந்து போன முகத்துடன் உள்ளே வந்தான். என்னாச்சு? ராதிகா பதட்டத்துடன் கேட்டாள். திரும்பி வரும்போது வழியில் கலவரம் நடந்து கொண்டிருந்தது. தப்பித்து கொண்டு வரும்போது யாரோ கத்தியால் குத்தி விட்டார்கள். அடடா, டாக்டரிடம் போவதற்கும் வழி இல்லையே. இப்போ என்ன செய்வது? ராதிகா கவலைப்பட்டாள். முதலில் அவரை இப்படி உட்கார சொல்லு ராதிகா, ஹேமா சொன்னாள். ராதிகா வலுக்கட்டாயமாக விஜயை நாற்காலியில் உட்கார செய்தாள். ஹேமா விஜயின் காயத்தை சுத்தப்படுத்தி மருந்து போட்டு கட்டு போட்டு விட்டாள். ராதிகா பழச்சாறை எடுத்து வந்தாள். முதலில் இதை குடி. காலையில் சாப்பிடாமலேயே போய்விட்டாய். போக வேண்டாம் என்று சொன்னாலும் கேட்கவில்லை. நிமிடத்தில் எல்லாவற்றையும் சுட வைக்கிறேன், சாப்பிடலாம் வா என்று சமையல் அறைக்குள் சென்றாள். ஹேமாவும் விஜயும் உணவு மேஜையின் முன்னால் எதிரெதிரில் அமர்ந்திருந்தார்கள். விஜய் ஹேமாவின் நகைகளை எடுத்து உணவு மேஜையின் மீது வைத்தான். நீங்க கிளம்பி போன பிறகு எனக்கு தோன்றியது, நகைகளுக்காகத்தான் நீங்க முக்கியமாய் போயிருப்பீங்க என்று. அப்படி போனதால் தான் உங்களுக்கு இந்த காயம் ஏற்பட்டு விட்டது. அவர்களுடைய மோட்டார் சைக்கிளை அவர்களிடம் கொடுத்தாகிவிட்டது. உங்களுடைய நகைகளும் உங்களிடம் வந்து விட்டன. விஜயின் குரல் பொறுப்பு விட்டது என்பது போல் ஒலித்தது. ஹேமா தோடுகளை அணிந்து கொண்டு செயினை கழுத்தில் போட்டு கொண்டாள். சமையல் அறைக்குள் சென்ற ராதிகா வெகு நேரமாகியும் வெளியில் வராததைக் கண்டு ஹேமா உள்ளே போனாள். ராதிகா சமையல் அறை மேடை மீது சாய்ந்து கொண்டு நின்றிருந்தாள். நர்சிங் ஹோமுக்கு போய்விடலாமா? ஹேமா அருகில் வந்து கொண்டே கேட்டாள்.
எப்படி போவது? போன் வேலை செய்யவில்லை. ஆம்புலன்ஸை வரவழைக்க முடியாது. எங்களுடைய காரை நாத்தனார் நாகார்ஜுன சாகருக்கு எடுத்து கொண்டு போயிருக்கிறாள். விஜய் உணவு மேஜை அருகில் உட்கார்ந்து கொண்டு டிவியில் செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தான். ஹேமா ராதிகாவுக்காக கையை நீட்டினாள். ராதிகா சற்று நேரம் அந்த கைகளை பற்றி கொண்டு பிறகு மெதுவாக விட்டுவிட்டாள். இப்போ பரவாயில்லை, காலையில் பார்த்து கொள்ளலாம், சமாளிப்பது போல் சொன்னாள் ராதிகா. ஹேமா ராதிகாவை அழைத்து கொண்டு வந்து நாற்காலியில் உட்கார வைத்தாள். கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொண்ட பிறகு ராதிகா சாதாரணமாக இருந்தாள். இரவு ஆகிவிட்டது. ஹேமா கொடுத்த தூக்க மாத்திரையினால் விஜய் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். திடீரென்று யாரோ தோளை பிடித்து உலுக்குவது போல் இருந்தது. கண்களை திறந்தான். விஜய், சீக்கிரமாய் எழுந்து கொள்ளுங்கள், அர்ஜென்ட். என்ன ஆச்சு? கேட்டுக்கொண்டே எழுந்து கொள்ள முயற்சி செய்தான். அவன் கண்கள் தூக்க கலக்கத்தில் மறுபடியும் மூடிக்கொண்டன. உடல் தள்ளாடியது. படுக்கையில் சரிய போனவனை ஹேமா 2 கைகளாலேயும் பிடித்து உட்கார வைத்தாள். கண்களை திறந்து பார்த்தான். அவனால் ஹேமாவை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. குழப்பமாய் பார்த்து கொண்டே எக்ஸ்கியூஸ் மீ என்றான். விஜய், சீக்கிரமாய் வாங்க, ராதிகாவுக்கு இடுப்பு வலி எடுத்துவிட்டது, குவிக். ஹேமா அவனை கட்டிலை விட்டு இழுக்க முயன்றாள். விஜய்க்கு விழிப்பு வந்துவிட்டது. ஆனால் உடல் ஒத்துழைக்க மறுத்தது. டைனிங் ஹால் வரையில் வந்தவன் இனி நடக்க முடியாதவனைப் போல அங்கேயே நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு உணவு மேஜையின் மீது தலையை சாய்த்து கொண்டான். யாரோ அவன் முகவாயை கையால் உயர்த்தினார்கள். திடீரென்று சில்லென்ற தண்ணீர் அவன் முகத்தின் மீது விழுந்தது. மயக்கம் சற்று தெளிந்தது. கண்களை திறந்தான். எதிரே ஹேமா நைட்டியில் இருந்தாள். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் நினைவு வரத் தொடங்கியது. விஜய், பிளீஸ் விழித்து கொள்ளுங்கள். ஹேமா அவன் தோள்களை பற்றி உலுக்கினாள். விஜய் முகத்தில் இருந்த தண்ணீர் துளிகளை கையால் துடைத்து கொண்டான். சீக்கிரமாய் வாங்க. எங்கே என்று கேட்டான். ராதிகாவின் அறைக்கு. ஏன், என்ன ஆச்சு? அவனுக்கு முழுவதுமாக விழிப்பு வந்துவிட்டது. ராதிகாவுக்கு இடுப்பு வலி கண்டிருக்கிறது. ஆஸ்பத்திரிக்கு எப்படி அழைத்து கொண்டு போவது? காரும் இல்லை, போனும் வேலை செய்யவில்லை. அவன் முகத்தில் பதட்டம் தென்பட்டது. முதலில் ஸ்டவ் மீது வெந்நீர் வைத்திருக்கிறேன், எடுத்துக்கொண்டு வாங்க. ராதிகாவின் அறைக்கு விரைந்தாள் ஹேமா. விஜய்க்கு தூக்க கலக்கம் போய்விட்டது. உடல் மட்டும் இன்னும் சுவாதீனத்திற்கு வர மறுத்தது. சமையல் அறைக்குள் போனான். ஸ்டவ் மீது இருந்த வெந்நீர் பாத்திரத்தை துணியால் பிடித்து கொண்டு ராதிகாவின் அறைக்கு சென்றான். அங்கே தென்பட்ட காட்சியை பார்த்ததும் முகத்தை திருப்பிக் கொண்டு திரும்ப போனான். விஜய், உள்ள வாங்க. விஜய் உள்ளே வரவில்லை. உங்களைத்தான் விஜய், தயக்கங்களுக்கு இது நேரம் இல்லை. இந்த பக்கமாய் வந்து ராதிகாவை கொஞ்சம் அழுத்தி பிடித்து கொள்ளுங்கள். ராதிகா, குழந்தை வெளியில் வரப்போகிறது. நீ மூச்சை ஆழமாய் விட்டு குழந்தையை வெளியில் தள்ள முயற்சி செய்ய வேண்டும். குவிக். ஹேமா ராதிகாவுக்கு தைரியம் சொல்லிக் கொண்டிருந்தாள். ராதிகா பற்களால் இதழ்களை அழுத்தி முயற்சி செய்து கொண்டிருந்தாள். விஜய் ராதிகாவின் கைகளை பலமாக பற்றியிருந்தான். ராதிகாவின் முகத்தில் வியர்வை அரும்பியது. வேதனையால் துடித்து கொண்டிருந்தாள். அந்த காட்சியை பார்க்கும்போது விஜய் கண்களில் நீர் நிரம்பிவிட்டது. திடீரென்று குழந்தை வீல் என்று அலறிய சத்தம் கேட்டது. பெண் குழந்தை என்றாள் ஹேமா. ராதிகாவின் வேதனை சற்று குறைந்தது. 10 நிமிடங்கள் கழித்து ஹேமா டவலை கொண்டு வந்து ராதிகாவின் முகத்தில் படிந்திருந்த வியர்வையை துடைக்க சொல்லி விஜயிடம் சொன்னாள். விஜய் டவலை கொண்டு வந்து ராதிகாவின் முகத்தில் ஒற்றினான். தேங்க்ஸ் விஜய், நீ ஹேமாவை அழைத்து கொண்டு வந்திருக்காவிட்டால். ராதிகா ஏதோ சொல்ல முயன்றாள். ஜஸ்ட் ரிலாக்ஸ் ராதிகா, அப்புறமாய் பேசிக்கொள்ளலாம் என்றாள் ஹேமா. விஜய் பக்கம் திரும்பி, விஜய், எனக்கு 2 டவல்களை கொண்டு வாங்க, அவசரம். குழந்தையை குளிப்பாட்டி கொண்டே சொன்னாள். குழந்தையின் அழுகை குரல் அந்த நிசப்தத்தில் எதிரொலித்து கொண்டிருந்தது. டவல்கள் அந்த பீரோவில் இருக்கு, ராதிகா சொன்னாள். விஜய் பீரோவில் இருந்து டவல்களை எடுத்து வந்து ஹேமாவிடம் கொடுத்தான். அப்பொழுதுதான் பிறந்த குழந்தையை ஹேமா பாந்தமாய் பிடித்து கொண்டு துடைத்து கொண்டிருந்தாள். அதை பார்க்கும்போது விஜய்க்கு பிரமிப்பு கலந்த வியப்பு ஏற்பட்டது. ஹேமா டவலால் குழந்தையை துடைத்துவிட்டு
மற்றொரு டவலை குழந்தையை சுற்றிலும் போர்த்திவிட்டு ராதிகாவின் அருகில் வந்து குழந்தையை காண்பித்தாள். ராதிகாவின் கண்கள் மகிழ்ச்சியால் மின்னிக் கொண்டிருந்தன. டாடி இல்லாத சமயமாய் பார்த்து வந்து விட்டாள் இந்த உலகிற்கு. தோ மாமாவை பார்த்தாயா? ராதிகா சொன்னாள். ஹேமா குழந்தையை கொண்டு வந்து விஜயிடம் காண்பித்தாள். விஜய் அந்த சின்ன குழந்தையின் முகத்தையும் குழந்தையை தூக்கி கொண்டிருந்த ஹேமாவையும் பார்த்து கொண்டிருந்தான். அவன் மனதில் அந்த காட்சி ஆழமாய் பதிந்து விட்டது. ராதிகாவின் பக்கத்தில் குழந்தையை படுக்க வைத்துக் கொண்டே, விஜய் ராதிகாவுக்கு சூடாக ஒரு கப் பாலாவது காஃபியாவது கொடுக்க வேண்டும், ஹேமா சொன்னாள். விஜய் ராதிகா பக்கம் பார்த்தான். காஃபியே குடிக்கிறேன், சமையல் அறையில் பால் டிகாக்ஷன் எல்லாம் இருக்கு என்றாள் ராதிகா. விஜய் போகும்போது ராதிகா அழைத்தாள். விஜய் திரும்பி பார்த்தான். ஹேமாவுக்கும் என்றாள் ராதிகா. 10 நிமிடங்கள் கழித்து விஜய் காஃபி கலந்து எடுத்து வரும்போது ஹேமா அந்த இடத்தையெல்லாம் சுத்தம் செய்துவிட்டு பாத்ரூமில் சென்று முகம் கைகளை அலம்பிக் கொண்டு டவலால் முகத்தை துடைத்து கொண்டே வந்தாள். ஹேமா ராதிகாவை மெதுவாக எழுப்பி உட்கார வைத்தாள். விஜய் காஃபி கோப்பையை ராதிகாவிடம் கொடுத்துவிட்டு ஹேமாவுக்கும் கொடுத்தான். தேங்க்யூ என்றாள் ஹேமா. ராதிகாவை பார்த்துவிட்டு, நார்மல் டெலிவரி என்பதால் நிலைமையை சமாளிக்க முடிந்தது. ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்திருந்தால் இந்த நள்ளிரவு வேளையில் சிரமமாயிருக்கும். நான் டெலிவரி அட்டென்ட் செய்து நாளாகிவிட்டது. முதலில் நானும் பயந்தேன் என்றாள். ராதிகா குழந்தையை அபூர்வமாய் பார்த்து கொண்டிருந்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.